குருடி சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன், பொள்ளாச்சியில் இருந்து. திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய ஆனி மாதம் மிதுன ராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க இருக்கு அப்படிங்கிற விஷயத்த பார்க்க போறோம். பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்த்துடலாம். நெகட்டிவ் ஏதாவது இருக்கு அப்படின்னா அதை எப்படி பாசிட்டிவா மாத்திக்கிறது, அதுக்குண்டான வழிபாட்டு முறைகள் என்ன, அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் தெளிவா விரிவா பார்த்துடலாம். முதல்ல இந்த மாத துவக்கத்துல, அதாவது ஆனி மாத துவக்கத்துல திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி என்ன கிரக நிலைகள் இருக்கு அப்படிங்கிறத பார்த்துடலாம். ராசிக்குள்ளேயே சூரியன், புதன், சுக்கிரன் இணைவு, அதாவது உங்களுடைய ராசிக்கு 5ஆம் அதிபதியான சுக்கிர பகவானும் ராசி அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய புதன் உங்க ராசிக்குள்ள ஆட்சி பலம் அடையக்கூடிய ஒரு சூழல், கூடவே சூரியனும் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அப்ப ராசிக்குள்ளேயே புத ஆதித்ய யோகம் அப்படிங்கிறது ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான சூழ்நிலை. ராசிக்கு 4ஆம் இடத்துல கேது பகவான், ராசிக்கு 9ஆம் இடத்துல பாக்கியஸ்தானத்துல சனி பகவான், ராசிக்கு 10ஆம் இடத்துல ராகு, ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்துல செவ்வாய், உங்களுடைய லாபஸ்தானத்திற்கு அதிபதியான செவ்வாய் லாபஸ்தானத்திலேயே பலம் பெற்று இருக்கக்கூடிய ஒரு சூழல். இந்த மாதம் முழுக்க இந்த செவ்வாய் ராசிக்கு 11ஆம் இடமான வெற்றி ஸ்தானத்துல ஜெயஸ்தானத்துல தான் இருக்க போறாரு. ராசிக்கு 12ஆம் இடத்துல குரு பகவான். இந்த கிரக நிலைகளின் அடிப்படையில தான் இந்த மாதமானது துவங்குது. மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது, அந்த கிரக பயிற்சியால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன அப்படிங்கிறத படிப்படியா பார்த்துட்டு வர போறோம். முதல்ல சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் உங்க ராசிக்கு 3ஆம் அதிபதி, உங்க ராசிக்கு 12ஆம் இடத்துல போன மாதம் இருந்தாங்க. இப்போ ஆனி மாதம் 1ஆம் தேதி, அதாவது 15/6/2024 அன்னைக்கு சூரிய பகவான் ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசியான உங்களுடைய ராசிக்குள்ள பிரவேசிக்கக்கூடிய ஒரு சூழல். இந்த மாதம் முழுக்க சூரியன் உங்க ராசிக்குள்ளேயே இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்கிறது. அடுத்ததாக ஆனி மாதம் 15ஆம் தேதி 29/6/2024 அன்னைக்கு உங்களுடைய ராசி அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய புதன் பகவான் இதுவரைக்கும் உங்க ராசிக்குள்ள ஆட்சி பலத்துடன் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை தாண்டி வரக்கூடிய ஆனி 15ஆம் தேதி 29/6/2024 அன்னைக்கு உங்க ராசிக்கு 2ஆம் இடமான கடக ராசிக்குள்ள பயிற்சி ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்கிறது. ஆனி மாதம் 23ஆம் தேதி 7/7/2024 அன்னைக்கு உங்களுடைய ராசிக்கு 5/12க்கு அதிபதியான சுக்கிர பகவான் ராசிக்குள்ள பலம் பெற்று அமரக்கூடிய ஒரு சூழ்நிலையை தாண்டி இப்போ உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடமான கடக ராசிக்குள்ள அந்த சுக்கிர பகவான் பயிற்சி ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்கிறது. கடைசியாக ஆனி மாதம் 28ஆம் தேதி 12/7/2024 அன்னைக்கு உங்க ராசிக்கு 6/11 கூடிய ருணரோக சஸ்திரு லாபஸ்தானாதிபதியான செவ்வாய் உங்க ராசிக்கு 11ஆம் இடத்திலிருந்து 12ஆம் இடத்திற்கு பயிற்சி ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்கிறது. மாச கடைசியில தான் நடக்குது. இந்த மாதம் முழுக்க செவ்வாய் உங்க ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்துல இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான். இது எல்லாம் கிரக பயிற்சி அப்படிங்கிறத பார்த்துட்டோம். ஆனா இந்த மாதம் ரொம்ப ரொம்ப முக்கியமா இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் இருக்கு. என்ன அப்படின்னா, சனி பகவான் ஆனி மாதம் 15ஆம் தேதி 29/6/2024 அன்னைக்கு உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடமான கும்ப ராசியில வக்ரகதி அடைகிறாரு. அதாவது வக்ரம் துவக்கமாகுது. ஒரு 140 டேஸ் பக்கம் அந்த வக்ரகதியில சனி பகவான் பயணிக்கக்கூடிய ஒரு சூழல். அப்ப சனி 9ஆம் இடத்துல வக்ரமானா என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கிறத நம்ம அந்த பதிவுல பார்த்துடலாம். ஓவராலா இந்த மாத துவக்கத்துல இருக்கக்கூடிய கிரக நிலைகளையும், இந்த மாதத்துல என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது, அந்த கிரக பயிற்சியினுடைய மாற்றங்களையும் வைத்துட்டு ஒவ்வொரு கிரகமா நம்ம பார்த்துட்டு வர போறோம். நம்ம சொல்லக்கூடிய ஒவ்வொரு கிரகங்களும் உங்களுடைய ஜாதகத்துல தசையாகவோ புத்தியாகவோ அந்தரமாகவோ அந்த கிரகத்தினுடைய அமைப்பு வந்துருச்சு அப்படின்னா அந்த கிரகத்திற்கு சொல்லக்கூடிய பலன்கள் 90-95% உங்களுக்கு நடந்தே தீரும். இதுல மாற்றம் இல்லை. அப்படி தசாபுத்தியா வராத பட்சத்திலையும் அந்த பலன்கள் நடக்கும். ஆனா உங்க லைஃப்ல அது பெரிய சேஞ்சஸை கொடுத்துறாது. இவ்வளவுதான். பலன்கள் நடக்காம போறதுக்கு வாய்ப்புகள் இல்லவே இல்லை. அப்போ நம்மளுக்கு என்ன தசாபுத்தி ஓடுதுன்னு பார்த்துட்டு அந்த கிரகங்களினுடைய நகர்வுகளை பத்தி பேசும்போது நல்லா கூர்ந்து கவனிச்சுக்கோங்க. அது உங்களுடைய இந்த மாதத்துல நீங்க இந்த மாதத்தை எப்படி பிளான் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். கவனமா ஒவ்வொரு விஷயமா கேட்டுக்குங்க. இப்போ ஒவ்வொரு கிரகமா நம்ம பார்த்துட்டு வரலாம். முதல்ல சூரியன். அப்போ உங்களுடைய ஜாதகத்துல சூரியனுடைய தசை, புத்தி, அந்தரம் இதுல 3 எது வேணாலும் நடக்கலாம். அல்லது சூரியனுடைய நட்சத்திரங்களான கிருத்திகை, உத்திரம், உத்திராடத்துல ஏதாவது கிரகங்கள் என்ன தசாபுத்தி நடத்தலாம். இப்படி அமைப்பு இருந்ததுன்னா இப்ப சூரியனுக்கு சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே உங்களுக்கு 100% பொருந்தி வரும். மாற்றம் இல்லை. முதல்ல சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் உங்க ராசிக்கு யாரு அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா தைரிய வீரிய ஸ்தானாதிபதி அவர்.
மாற்றங்களை சொல்லக்கூடிய கிரகம், தைரியத்தை கொடுக்கக்கூடிய கிரகம், தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய கிரகம். சகோதரத்தை பத்தி பேசணும் அப்படின்னா அது சூரியனை வச்சுதான் பேச முடியும் உங்களுடைய ராசிக்காக. ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூரிய பகவான் உங்க ராசிக்குள்ள இந்த மாதம் முழுக்க இருக்க போறார். தன்னம்பிக்கை, தைரியம் ரொம்ப ரொம்ப அதிகமாக போகுது. ரொம்ப ரொம்ப ஓவர் கான்பிடன்ட், என்னால மட்டும்தான் முடியும் அப்படிங்கிற தலைகணம் உண்டாகக்கூடிய அளவுக்கு கான்பிடன்ட் இருக்கும். அப்போ தலைகணம் இங்க கூடாது, ஓவர் கான்பிடன்ட் கூடாது, கொஞ்சம் அவசர போக்க குறைச்சுக்கணும். முதல் 15 நாட்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லை. எவ்வளவு தெளிவா வேலை செய்யணுமோ அவ்வளவு தெளிவா வேலை செய்வீங்க. ஏன்னா உங்களுடைய 4ஆம் அதிபதி, உங்களுடைய ராசி அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய புதன் உங்க ராசிக்குள்ளே இருக்க போறாரு. முதல்ல 15 நாட்களுக்கு புதன் உங்க ராசிக்குள்ள ஆட்சி பலத்துல இருக்க போறாரு. உங்களை யாருமே அசைக்கவே முடியாதுங்க, அசைக்கவே முடியாது. அந்த அசைக்க முடியாத தன்மையை தான் மனசுக்குள்ள கொஞ்சம் என்னால மட்டும்தான் முடியும் அப்படிங்கிற கணத்தை கொடுத்துருது. ஆணி 15க்கு மேல அந்த கணத்தோடவே இருக்கும்போது, என்னால மட்டும்தான் முடியும் அப்படிங்கிற தலைகணத்தோடவே இருக்கும்போது சில இன்னல்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. இப்போ கிடையாது. அந்த சூரியன் பெயர்ச்சி ஆகி வந்ததுக்கு அப்புறம், அதாவது அடுத்த மாசம் அதுக்கு உண்டான பாதிப்புகளை சந்திக்க முடியும். இப்போதைக்கு அந்த பிரச்சனைகளுக்கு இந்த மாசம் நீங்க என்ன பண்ணாலும் நீங்க தான் முதலாளி, நீங்க தான் ராஜா. உங்ககிட்ட எல்லாரும் அடிபணிந்து போகணுங்கிற ஒரு சூழ்நிலை உருவாகிடும். நீங்க சொல்ற விஷயங்களும் பேசுற விஷயங்களும் சொல்லக்கூடிய திட்டங்களையும் அனைவரும் ஏத்துக்குவாங்க. அப்படி ஒரு வேலையை இந்த சூரியன் செய்து சிறந்த நிர்வாகத்திறனை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு மாதமாக பார்க்கப்படுகிறது. சிறந்த நிர்வாகத்திறன். உங்களுக்கு கீழே 100 பேர் இல்லை 1000 பேர் இருந்தாலும் எல்லாத்துக்கும் எப்படி எப்படிலாம் ஒர்க் கொடுக்கணும், எப்படி அலாட் பண்ணணும், எப்படி அவங்ககிட்ட வேலை வாங்கணும், எப்படி அவுட்புட் கொண்டு வரணும், இது எல்லாமே ரொம்ப சிம்பிளா முடிச்சிடுவீங்க. நல்ல அனுபவம் வாய்ந்த நபர், தலைமையில அனுபவம் வாய்ந்த நபர்னால கூட செய்ய முடியாத விஷயங்களை சிம்பிளா நீங்க சின்ன ஒரு பிளானிங்ல முடிச்சுட்டு போயிடுவீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய ஆளுமை தன்மையும் திட்டமிடும் திறனும் கற்பனை வளமும் அதிகரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். அதாவது ஃபியூச்சர் என்னென்னவெல்லாம் இருக்கும், எப்படி எல்லாம் இருக்கும் அப்படிங்கிறத இப்பவே கெஸ் பண்ணிடுவீங்க. இப்படி எல்லாம் இருந்ததுன்னா அது இப்படி வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய கற்பனையை அங்க செலுத்தி இப்படி எல்லாம் நடக்கலாம் அப்படிங்கிறத அப்படியே பின் டிராப்பா லைன் பை லைனா யோசிச்சு பக்காவா செயல்படுவீங்க. உங்களுக்கு பெயர், புகழ், அந்தஸ்து, கௌரவம் அப்படிங்கிறது இந்த மாதம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் 90% மேல இருக்கு. தந்தை வழி ஆதரவு பூரணமாக உண்டு. சகோதர வழி, மாமனார் வழி ஆதரவு பூரணமாக உண்டு. சில நேரங்களில் தந்தையாகவோ இல்லை மாமனார் அவர்கள் மூலமாக பொருளாதார உதவிகளும் அல்லது உங்களுக்கு வளர்ச்சிக்கு தேவையான சில முக்கியமான வேலைகளை அவர்கள் உங்களுக்கு செய்து கொடுப்பார்கள். ஸோ அது ஒரு நல்ல விஷயமா இருக்குது. உடல் ஆரோக்கியம் மேம்படக்கூடிய ஒரு அமைப்பு. நல்லாவே ரெக்கவர் ஆயிடுவீங்க. இந்த மாச துவக்கத்திலிருந்தே அது நல்லா தான் இருக்கு. உடல் ஆரோக்கியத்துல எந்த குறைகளும் இல்லை. ரொம்ப ரொம்ப தெளிவா கிளியர் பிக்சரோட ஒர்க் பண்ண போறீங்க. அது உங்களுக்கு சக்சஸ் கொடுக்குது. அப்போ இங்க எல்லாம் சூரியன் அங்க இருக்கிறதுனால நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது. ஆனா என்னென்ன விஷயங்களை தவிர்க்கணும் அப்படின்னு பார்த்துட்டோம்னா, நல்லா பாருங்க. தலைகணம் கூடவே கூடாது. ஈகோவான பேச்சு, ஈகோவான செயல்பாடு கூடவே கூடாது. என்னால மட்டும்தான் முடியும் அப்படிங்கிற ஒரு ஹெட்பைட் ஆகாது அப்படிங்கறத மைண்ட்ல புரிஞ்சுக்கோங்க. அதே போல சுடுதண்ணி கால் ஊத்துன மாதிரி பரபரப்பா இருக்கவே கூடாதுங்க. பரபரப்பா இருக்கவே கூடாது. எந்த ஒரு செயல் செய்தாலும் சூரியனுடைய வேகத்தை குறைத்து நிதானம் அப்படிங்கிறது தேவை. முதல் 15 நாட்களுக்கு கண்டிப்பா நிதானமா செயல்படுவீங்க. எவ்வளவு வேகமா செயல்பட்டாலும் அவ்வளவு வேகமா மூளை யோசிக்கும், பர்ஃபெக்டா மேட்ச் ஆகி போயிடும். ஆனா செகண்ட் 15 டேஸ் இந்த மாசத்துல நிதானம் கண்டிப்பா அவசியம், இந்த சூரியன் ராசிக்குள்ள இருக்கிறதுனால. ஓகே, இதுல கொஞ்சம் கவனமா இருக்கணும். அதே போல டாக்குமெண்ட், அதாவது பேப்பர் ஒர்க்ஸ் இருக்கிறது, ஒரு ஆதார ஐடி கார்டு இதெல்லாம் அப்டேட் பண்றது, பாஸ்போர்ட் அப்டேட் பண்றது, இந்த மாதிரி ஏதாவது முக்கியமான விஷயங்கள், பேங்க் சம்பந்தமான விஷயங்களை, ஒரு லோனுக்கு அப்ளை பண்றது, லோன் டாக்குமெண்ட்டை ப்ராசஸ் பண்றது, இந்த மாதிரி பேங்க் சம்பந்தமான விஷயங்கள், உங்களுடைய ஐடி ப்ரூஃப் இது சம்பந்தமான விஷயங்கள்ல ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும், அது உங்களுக்கு சாதகமா நடந்தேறணும்னு நினைச்சா கண்டிப்பா இந்த மாதம் முயற்சி எடுங்க. முதல் 15 நாட்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்குது. அதுக்குண்டான முயற்சிகளை எடுக்கும்போது அது உங்களுக்கு சாதகமாக மாறுவதை நீங்கள் உணர முடியும். கண்ணு முன்னாடி பார்க்கலாம். இந்த டைம் அவ்வளவு பெனிஃபிட்டா உங்களுக்கு இருக்க போது, இதுல எந்த சேஞ்சஸும் இல்லை. இதுவே ஒரு கவர்மெண்ட் ரிலேட்டடான ஒரு
விஷயத்தையும் எதையும் மிங்கிள் பண்ணி செய்யும் போது, ஒரு கவர்மெண்ட்ல லோன் கேட்குறீங்க, அதை ப்ரொசீட் பண்ணிட்டு இருக்கீங்க, அது கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கவர்மெண்ட் ரிலேட்டாக போகும்போது இன்னும் ஈஸியராக அந்த ப்ராசஸ் வந்து உங்களுக்கு சாதகமாக மாறுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாமே இருக்குது இந்த மாதத்தில். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு தேவை இருக்கும்போது அதை சரியாக பயன்படுத்திக்கிறது நம்ம கையில் இருக்குது. சரியா? ஸோ கண்டிப்பாக உங்களுடைய பெயர் புகழ் அந்தஸ்து ஒரு படி மேலோங்கக்கூடிய ஒரு மாதம் சூரிய பகவானால். சூரியனுடைய தசாபுத்தி நடந்ததுன்னா இன்னும் சிறப்பாக இருக்க போறீங்க. ஓகே, அடுத்ததா யாரை பார்க்க போறோம் அப்படின்னா புதன். உங்களுடைய ராசிக்கு அதிபதி அவர் தான். முதல் 15 நாட்கள் உங்க ராசிக்குள்ள இருக்க போறாரு. யாருமே உங்களை நெகட்டிவா ஒரு வார்த்தை சொல்லிட முடியாது இந்த மாசம். முதல் 15 நாட்கள் எல்லாரும் உங்களுடைய செயலையும் உங்களுடைய நடவடிக்கையும் உங்களுடைய திறமையும் பார்த்து பாராட்டும் விதமாகத்தான் இருக்குமே தவிர நெகட்டிவா பேசுறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. முதல் 15 நாட்கள் உங்களுக்கு என்ன தேவை, நீங்க என்ன பண்ணிக்கணும், உங்களுடைய டெவலப்மெண்ட்டுக்கு என்ன பண்ணணும், உங்களுடைய உடல் சுகத்திற்கு மன சுகத்திற்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி முழுக்க முழுக்க உங்களை மட்டுமே பற்றி சிந்திக்கக்கூடிய ஒரு சூழலில் உள்ளீர்கள் முதல் 15 நாட்களுக்கு. அதன் பின்பு அடுத்த 15 நாட்கள் குடும்பத்திற்காக வாழக்கூடிய ஒரு அமைப்பை சொல்கிறது. உங்களுடைய திறமை உங்களுடைய வாய்ப்பேச்சில் வெளிப்படக்கூடிய ஒரு அமைப்பு. குடும்பத்திற்கு அதிக முக்கியத்துவம் தருவீர்கள். குடும்பத்திற்கு மட்டும் கிடையாது, உங்களுடைய பொருளாதார வளர்ச்சியை அதிகப்படுத்திக்கிறதுக்கு உண்டான வேலைகளும் இந்த மாதம் செய்ய போறீங்க. அப்போ பொருளாதாரத்தை அதிகப்படுத்தணும், சேவிங்ஸ் அதிகப்படுத்தணுங்கிற எண்ணம் வரும். பொருளாதாரம் சம்பாதிக்கிறத மட்டும் கிடையாது, சேவிங்ஸ் இந்த மாதம் ஒரு 1 lakh சேவிங்ஸ் பண்றோம் அப்படின்னா நெக்ஸ்ட் மந்த் வந்து அதை வந்து 1.1 1.2 1.3 எப்படி அதிகப்படுத்துறது, அப்ப செலவுகளை எப்படி குறைக்கிறது அப்படிங்கிற ஒரு சிந்தனையோட செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு. ஏன்னா முதல் 15 நாட்கள் 5ஆம் அதிபதி 12ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் ராசிக்குள்ள இருக்கிறார். கூடவே புதன் இருக்காங்க, சூரியன் இருக்காங்க. அப்படிங்கும்போது மனசுக்கு பிடித்த சில முக்கியமான விஷயங்களை சில முறை மட்டுமே பயன்படுத்தக்கூடிய சில விஷயங்களை வாங்கி விடுவீர்கள். செலவுகளை பத்தி யோசிக்க மாட்டீங்க. சந்தோஷமா இருக்கா, நம்மளுக்கு சந்தோஷம் தருதா, அது நீட்டா இருக்கா, இதை மட்டுமே திங்க் பண்ணுவோம். ஸோ அதை செய்தும் காட்டிடுவோம். ஸோ அப்படி செலவான விஷயங்களை எப்படி கண்ட்ரோல் பண்றது, இனிமேல் எப்படி பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு மைண்ட் ப்ராசஸோட 2வது 15 நாட்கள் செயல்பட போறீங்க. கண்டிப்பா அந்த மைண்ட் ப்ராசஸ் அப்படிங்கிறது வந்து உங்களுடைய செலவுகளை குறைக்கும், சேமிப்பு அதிகரிக்கும். அதுக்கு உண்டான திட்டங்கள் வகுத்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக பார்க்கப்படுகிறது. 2ஆம் பாவத்துல புதன் வரும்போது உங்களுடைய பேச்சு அவ்வளவு கிளியர் கட்டா இருக்க போகுது. 500 வார்த்தைகள் பேச வேண்டிய இடத்துல வெறும் 100 வார்த்தைகள்ல சிம்பிளா நீங்க என்ன சொல்ல வந்தீங்களோ அதை அப்படியே சொல்லி புரிய வச்சிடுவீங்க. கணிதத்துறையில இருக்கிறவங்க, பேங்க்ல இருக்கிறவங்க, மார்க்கெட்டிங்ல இருக்கிறவங்க, இல்ல அந்த பிரிண்டிங் பிரஸ் வச்சிருக்கிறவங்க, பாஸ்போர்ட் ஆபீஸ், டாக்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கிறவங்க, அந்த எக்கனாமிக்கல் அதாவது பொருளாதார பணம் அப்படிங்கிற விஷயம் எங்கெல்லாம் புழங்குதோ அங்கெல்லாம் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த மாதம் 2வது வாரத்திலிருந்து ரொம்ப நல்லா இருக்க போகுது. நிறைய காசு பணத்தை சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு. அத்தனையும் உங்களுடைய சுய முயற்சியால், சுய திறமையால், உங்களுடைய திறமைக்கான அங்கீகாரம் பூர்ணமா கிடைக்க போகுது. எல்லாரும் நீங்க செய்யக்கூடிய விஷயங்களை ஏத்துக்கிட போறாங்க. அந்த புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறது அவ்வளவு சிறப்பு. படிப்பு சம்பந்தமான விஷயங்கள்லயும் முதல் 15 நாட்கள் எவ்வளவு மந்தமா இருந்தாலும் அதற்கப்புறம் படிக்க ஆரம்பிச்சிடலாம். கொஞ்சம் நல்லாவே இருக்கும். அடிப்படை கல்வியாகட்டும், உயர்கல்வியாகட்டும், இந்த காலகட்டம் முதல் 15 நாட்கள் கொஞ்சம் அந்த தன்மையோடு இருக்கிற அமைப்புகளை சொல்லுது. அதற்கு பின்பு ரொம்பவே நல்லா இருக்கும், பயப்பட. அடுத்ததா சுக்கிரன் என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா, இந்த மாத கடைசியில், அதாவது ஆனி மாதம் 23ஆம் தேதி 7/7/2024 அன்னைக்கு தான் உங்களோட ராசிக்கு 2ஆம் பாவத்துக்கு வர்றாரு. 5ஆம் அதிபதி 2ஆம் பாவத்துக்கு வருது, பொருளாதார முன்னேற்றத்தை கொடுக்கும். அதே போல வந்து 12ஆம் அதிபதி 2ல வருது. அப்படிங்கும் போதே தேவையற்ற செலவுகள் எவ்வளவு ஆகிட்டு இருந்ததோ அதையெல்லாம் குறைச்சு சேமிப்பை அதிகரிக்கிறதுக்கு உண்டான வழி என்ன அப்படிங்கிறது தேடக்கூடிய ஒரு காலகட்டமா அது பார்க்கப்படுகிறது. மேக்சிமம் செலவுகளை குறைச்சு சேமிப்பு அதிகரிச்சிருவீங்க. ஏன்னா புதனும் அதே அமைப்போட தான் உட்கார்ந்து இருக்கிறாரு. கூடவே சுக்கிரனும் அதே சூழல்ல வந்து அமரும் போது கண்டிப்பா பொருளாதார முன்னேற்றம் மாத இறுதியில இருக்கும். பொருளாதார முன்னேற்றம் அப்படின்னு சொல்றதை காட்டிலும் செலவுகள் குறைந்து சேமிப்பு அதிகரிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. குடும்பத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள், தகராறுகள், சங்கடங்கள் எல்லாமே மாத இறுதியில நிவர்த்தி ஆகும் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லுது. ஏன்னா உங்களுடைய ராசிக்கு
6ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாயினுடைய பார்வை 2ஆம் பாவத்துக்கு இருந்துட்டே இருக்குது. ஆனா செவ்வாய் 11ஆம் பாவத்துல பலம் பெற்று வந்துதான் பாக்குறாரு. அப்போ சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் பிரச்சனைகள் எது இருந்தாலுமே அது ஃபைனலா நம்மளுக்கு சாதகமா மாறக்குண்டான ஒரு வாய்ப்புகளை சொல்லுது. ஆனா முதல் 23 நாட்கள் ஆணி 23ஆம் தேதி வரைக்கும் சுக்கிரன் ராசிக்குள்ள இருக்கிறார். அப்போ இங்க சுக்கிரன் ராசிக்குள்ள இருக்கும்போது பெண்கள் மூலமாக நிறைய உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும், அதுல மாற்றம் இல்லை. பெண்களால செலவுகளும் வரும், அதுவும் மாற்றம் கிடையாது. கூடவே சொல்லக்கூடிய அமைப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா குழந்தைகள் மீது அதிக பற்றுதல் இருக்கும். புதிதாக திருமணமான தம்பதியர்கள் குழந்தை பிறப்புக்காக சில முயற்சிகள் எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதம் அது உங்களுக்கு சாதகமான ஒரு அமைப்பா சொல்லுது. ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதியும் உங்களுடைய 5ஆம் அதிபதியும் இணைந்து ராசிக்குள்ளேயே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அப்போ இங்க புதன் சுக்கிரன் இணைவு ராசிக்குள்ள இருக்கிற அமைப்புகள்ல சொல்லும் போது கண்டிப்பாக தீர்க்கமாக புத்திர பாக்கியம் அப்படிங்கிறது ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய சுய ஜாதகத்துல புதன் தசாபுத்தி அந்தரமாகவோ சுக்கிரனுடைய தசாபுத்தி அந்தரமாகவோ இருக்கும் பட்சத்தில் இப்போது உதிக்கக்கூடிய ஒரு ஜாதக கிரக அமைப்புகள்ல உங்களுடைய 5ஆம் பாவம் தசாபுத்தி அந்தரங்களை வேலை செய்யக்கூடிய ஒரு அமைப்பாக இருந்து இப்போ உங்களுக்கு கரு உண்டாச்சுன்னா மேக்சிமம் அது பெண் குழந்தைகளா இருக்கிறதுக்கு வாய்ப்புகளும் உண்டு அப்படிங்கிறத சொல்லுது. மகாலட்சுமி எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஓகே, இந்த சுக்கிர பகவான் ராசிக்குள்ள இருக்கிறதும் 2ஆம் இடத்துல இருக்கிறதும் நன்மை தான், தீமை கிடையாது. ஏன்னா ராசிக்குள்ள இருக்கும்போது செலவுகள் அதிகரிக்கும், ஆடம்பரமா இருக்க வைக்கும், உங்களை நீங்களே அழகுபடுத்திக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. அதுக்காக சில பொருட்களை சாதனங்களை வாங்குவீங்க. வீட்டுக்கு தேவையான அத்தியாவசியமான சாதனங்களை தாண்டி ஆடம்பரமான சாதனங்கள், இப்போ ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், ஏர் கூலர், ஏர் கண்டிஷனர், அது போல ஃபேன்ஸ், இந்த மாதிரி ஏதாவது எக்ஸ்ட்ராவா கொஞ்சம் நம்மளை அடுத்த லெவலுக்கு கொண்டு போறதுக்கு உண்டான எக்ஸ்ட்ரா பொருட்கள், இல்லைன்னா எலக்ட்ரானிக்ஸ் குட்ஸ் ஏதாவது ஃபோனோ லேப்டாப் இந்த மாதிரி முக்கியமான கேஜெட்ஸ் எல்லாம் வாங்குறதுக்கு உண்டான சூழ்நிலைகளை சொல்லுது. அதை செய்யத்தான் போறீங்க. இதெல்லாமே சுக்கிர பகவான் செய்யக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. அடுத்தா செவ்வாய் என்ன பண்றாரு அப்படிங்கிறத பார்ப்போம். 6ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் ராசிக்கு 11ஆம் இடத்துல பலமா இருக்கிறார். இது வரைக்கும் தொழில வேலையில இருந்து வந்த தடைகள் சங்கடங்கள் எல்லாமே படிப்படியா நிவர்த்தி ஆகும். உங்ககிட்ட இந்த மாதம் யாராவது சண்டை கட்டுறாங்க, இல்ல உங்ககிட்ட எதிர்ப்புகளை காட்டுறாங்க, உங்களோட வேணும்னே வம்பு கிழக்குறாங்க, இல்ல உங்களை டவுன்கிரேட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, இப்படி எந்த அமைப்புகள் இருந்தாலும் சரி இந்த மாதம் உங்களை யாராலையும் தொந்தரவு செய்ய முடியாது. அவ்வளவு ஸ்ட்ராங்கா உட்கார போறீங்க. எவ்வளவு பிரச்சனைகள், எவ்வளவு சங்கடங்கள், எவ்வளவு சலிப்புகள், எவ்வளவு ஏமாற்றங்கள், மற்ற எது நடந்தாலும் சரி எண்ட் ரிசல்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு வெற்றி. அதாவது எதிரிகள் உங்களை அழிக்க நினைத்தால் அவர்கள் அழிந்து விடுவார்கள் இந்த மாதம். சோ அப்படி ஒரு கிரக சூழ்நிலைகள் இந்த மாதம் உங்களுக்கு உள்ளது. 11ஆம் இடத்துல செவ்வாய் பலமுடன் இருக்கிறார். பலமுடன் இருந்து தன்னுடைய 8ஆம் பார்வையாக 6ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்படிங்கும் போது எதிர்ப்புகள் சுக்குநூறாக மாறுவதற்குண்டான வாய்ப்புகளை இந்த செவ்வாய் பகவான் ஏற்படுத்தி தருவார். அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை. எந்த ஒரு காரியம் தொட்டாலும் ஃபைனல் எண்ட் ரிசல்ட் உங்களுக்கு வெற்றி, ஜெயம். இதுதான். சகோதர வழி ஆதரவு கிடைக்கும், சகோதரத்தின் மூலமாக சில உதவிகளும் கிடைக்கும். அதாவது உறவுக்காரங்களுமே நம்மளுக்கு சாதகமா இருப்பாங்க. நம்மளுடைய வளர்ச்சிக்கு உறவுக்காரங்க நம்மளுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு அமைப்புகள்ல தான் இந்த மாதம் காட்டுது. அப்போ செவ்வாயினுடைய அமர்வுமே இங்க நெகட்டிவா எதுவும் சொல்லல. குரு ஆஸ் யூஷுவல் 12ஆம் பாவத்துல இருக்கார். ஒரு 12ஆம் பாவத்துல 7ஆம் அதிபதி 12 அப்படிங்கும்போது குரு பயிற்சிக்கு உண்டான பலன்களை சொல்லியிருப்பேன். முக்கியமா கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளோ அல்லது செலவுகள், மருத்துவ செலவு கணவனுக்கோ மனைவிக்கோ வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும், வாழ்க்கை துணைக்கு அப்படிங்கிறத பார்த்துருந்தோம். அது விரிவா பார்க்கணும் அப்படின்னா குரு பயிற்சி பலன்ல சொல்லியிருக்கேன், கேட்டுக்கலாம். ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இங்க என்ன தெரியுங்களா? சனி பகவானினுடைய வக்ரம் 9ஆம் பாவத்துல பாகியஸ்தானத்துல சனி பகவான் வக்ரம் ஆயிட்டார். அப்படிங்கும்போது என்னென்னவெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறது வேணும் இல்லையா? அப்போ சனி பகவான் பாகியஸ்தானத்துல வக்ரம் ஆகிறது அப்படிங்கிறது தான தர்ம சிந்தனை அதிகரிக்கும். முடியாதவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் முறை எண்ணம் வரும். 2வது மேலதிகாரிகள் மூலமா ப்ரெஷர், டென்ஷன் இன்னும் ஒரு மடங்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்லுது. பொறுப்புகள் உங்களுடைய தகுதிக்கு மீறி உங்களை சேரும். அது ஒர்க்லோடு. பொறுப்புகள் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஒரு சுமை தான், இல்லைன்னு யாருனாலையும் சொல்ல முடியாது. அந்த சுமை அதிகரிக்க போகுது அப்படிங்கிறத சொல்லுது. சரியா? ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் இருக்குது. வேலையாட்கள் சற்று
முன்னுக்கு பின் முரணாக நம்மளிடம் நடந்து கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பை சொல்கிறது. இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. சனி வக்ரமானதுனால என்னென்ன அப்படிங்கிறத தனித்தனியா ஒவ்வொரு ராசிக்கும் பதிவு பண்றோம். ஸோ அது இன்னொரு 4-5 நாள்ல உங்களுக்கு வந்துடும். ஸோ அதை நீங்க பார்த்து பயன்பெற்றுக்கலாம். சனி வக்ரமாகிறது மேலதிகாரிகளை அனுசரிச்சு போகணுங்கிற ஒரு மைண்ட் செட் மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு தான தர்மம் செஞ்சுட்டு வரலாம், போதும். நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் பார்த்தோம். சின்ன சின்ன நெகட்டிவ்களும் இந்த மாசங்கள் இருக்கு இல்லையா? அந்த மாசத்துல இருக்கக்கூடிய நெகட்டிவை பாசிட்டிவா மாத்திக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, அருகில் இருக்கக்கூடிய பைரவர் வழிபாடு செய்துட்டு வர்றது நல்லது. பிறந்த கிழமை அன்னைக்கும் பிறந்த நட்சத்திரத்தன்னைக்கும் இந்த பைரவரை வழிபாடு செய்துட்டு வர்றது நல்லது. 2 நல்லெண்ணெய் தீபம் போட்டு வழிபாடு பண்ணுங்க. இனிப்பு பதார்த்தங்கள் தேன் வாங்கி கொடுக்கலாம். அது அபிஷேகத்துக்காக சிம்பிளா அளவா உங்களால எவ்வளவு முடியுமோ அவ்வளோ வாங்கி கொடுக்கலாம். ஸோ வழிபாடு பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பாக இந்த மாதம் மிகப்பெரிய முன்னேற்றம் உங்களுக்கு உண்டாகும். மேலும் மிதுன ராசி அன்பர்களுக்கு எல்லா விதத்திலும் நன்மைகள் நடக்கணும்னு சொல்லி எல்லாம் பல பரம்பொருளை பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவை முடிச்சுக்கிறேன். நன்றி நண்பர்களே, நன்றி. வாழ்வளமுடன். திருச்சிற்றம்பலம்.